வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேற்று வீடியோவில் லைலாவோட பண்ணுக்கு தண்ணி ஊற்றுறது மாதிரி வச்சுருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே கண் முன்னாடி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சுங்கிறது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கவிதா, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 52 வயசு ஆயிடுச்சு, நான் வந்துட்டு இன்னும் கார்ட்டூன் வீடியோ பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி திரும்பவும் எனக்கு கொண்டுட்டு வந்து அந்த கிராமப்புறங்களை காட்டுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி நிறைய அம்மாமார்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மகளே, உன்னோட சிரிப்புக்கு நான் அடிமை அப்படின்னு ஒரு அம்மா வந்து ஒரு படி மேலே போய் இந்திராமணி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கம்மா. உங்களை மகிழ்விச்சிட்டு இருக்கிறது மட்டுமே தான் என்னோட வேலை. கண்டிப்பாக அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன். பிங்குவோட சடங்கில் நிறைய கிராமத்துக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கான பாட்டையுமே பாடி நிறைய வந்து அதில் கருத்துக்களோடு வச்சுருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கை வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கான ஒரு மாம ஒசந்து நின்றா இங்க இருக்க, என்னைக்கும் உன் கண்ணில் கலங்கம்னு வராது. உனக்கான ஒசமாம ஒசந்து நின்றா இங்க இருக்க, உனக்கு உன் கண்ணில் கண்ணீரும் வராது. போடுங்கம்மா உங்க பொண்ணான குலவையே, போடுங்கம்மா உங்க பொண்ணான குலவையே. அரக்க பறக்க கட்டாம நல்லா பொறுமையா கட்டும் டி. கல்யாணம் காட்சிக்கெல்லாம் அரக்க பறக்க அரையும் குறையுமா கட்டிட்டு போவாங்களே, அந்த மாதிரி இல்லாம நல்லா கட்டி உடனே என் மருமகளுக்கு சூப்பரா கட்டிட்டு இருக்கேன்க்கா. ஃபைனல் லுக் பாருங்க. மாடனே, பேசாம நீ டிசைனர் ஆயிட்டா என்னடி? ஏண்டி, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? இல்லடி, ஒரு டிசைனரோ பியூட்டிஷியனோ ஆயிட்டினா நாங்களும் ஓசியில மேக்கப் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம்ல. நீ தான் நல்லா சேலை கட்டுற, மேக்கப் போடுற, எல்லாம் பண்றியே. அது சரி, உனக்கு ஓசியில மேக்கப் போடுறதுக்கு நான் பியூட்டிஷியன் ஆகணுமா? இந்த பக்கம் சேலையை நல்லா இழுத்து விட மாட்டேன்னு அந்த வரேன்க்கா. அடியே, அதுக்கு தாண்டி இப்பெல்லாம் நல்ல காசு நல்ல சம்பாத்தியம். பொம்பளைய இப்பெல்லாம் சாப்பிடாம கூட இருந்துறாங்க. ஆனா மேக்கப் போடாம இருக்காங்களா, ஃபேஷியல் பண்ணாம இருக்காங்களா? அது சரி பாப்பா, இங்க எதுவும் பின்னெல்லாம் குத்தல இல்ல? நீட்டா இருக்கா, கம்ஃபர்ட்டா இருக்கியா? கரெக்டா இருக்கா ஆண்டி. எனக்கு சடங்கு சுத்தையிலாம் பெருங்கொடுமை. எவ்வளோ ஒருத்தி வந்து இடையில நின்றுக்கிட்டு இங்கிட்டு ஒரு குப்புமா அங்கிட்டு ஒரு குப்புமா அள்ளி போட்டு கொண்டுட்டு வந்து நிக்க வச்சாளுங்க. இப்ப பாரு மாடனை எப்படி அழகா சேலை கட்டி விடுதுன்னு. கட்டட்டேன். எக்கோ, உனக்காவது சடங்குக்கு சுத்தி விட்டு கொண்டு நிக்க வச்சாகன்ற. எனக்கெல்லாம் முகூர்த்தத்துக்கே அப்படிதாக்கா கொண்டு நிப்பாட்டி வச்சாங்க. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி சேலையை கொடுத்து விட்டு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் உடனே ஐயர் அங்கிருந்து அழைப்பாரு, முகூர்த்தத்துக்கு நாளையா எடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. எங்கிட்டு 3 நிமிஷத்துல சேலையை கட்டுறது? மடிச்சிருந்த சேலையை விரிக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆயிரும். அங்கிட்டு இங்கிட்டும் சுத்திதான் எனக்கெல்லாம் கட்டி விட்டாங்க. என் கொடுமையெல்லாம் போட்டால பார்க்க சைக்கா தெரியுமா? ஆமா, அந்த காலத்துல அப்படித்தானே. இப்பதான் விடிய விடிய பியூட்டிஷியன் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் அப்படியே அக்கம் பக்கத்துல உள்ள அக்கா தங்கச்சியை தான் இழுத்து விட்டு சேலையை சுத்தி விடுவோம். ஆனா அதுவும் நல்லா தாங்க இருக்கும். நல்லா இருக்கும். உனக்கு எவ்வளவு நல்ல புண்ணியவதி வாச்சிருப்பா, உடனே கட்டி விட்டுருந்துருப்பா. நான் வந்த கொடுமையெல்லாம் எனக்கு தானே தெரியும். அப்படியே ஆத்திரம் அத்துக்கிட்டு வரும். என்ன பண்றது, வேற வழியே இல்லை. பவுடர் அடிச்சோமா அடிக்கலையா, போட்டு அங்கிட்டு வச்சோமா இங்கிட்டு வச்சோமான்னு தெரியாம என்னத்தையோ கொண்டையில இருந்து டிக்கி வரைக்கும் சுத்தி விட்ட பூவோடு தூக்கிட்டு போய் அப்படியே மணவரையில குண்டாந்தோக்கா தூக்கி வச்சுட்டாங்கக்கா. அப்பதான் அந்த மனுஷன் முகத்தையே நிமிந்து வாக்குறேன். அப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படிடி, அழகுல மயங்கிறது மாதிரியா? இதுதான் மாப்பிள்ளையா இல்ல மாப்பிள்ளை வேடம் போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற குரங்கான்னு அப்பத்தானே பார்த்தேன். அடியே நெடுவலியே, இருந்தாலும் உனக்கு வாய் இருக்கு வர்றி. ஏன் தம்பிக்கு என்னடி குறைச்ச? ஆமா, பெரிய தம்பி தங்க கம்பி. அட யாக்கா, நீ வேற சும்மா இருக்கா? முருங்கை மரத்தை முழுசா சாச்சே, இங்க ஒண்ணுக்கு வழி இல்ல. அப்பவே தெரிஞ்சிருக்க வேணா உங்க தம்பி எப்பேற்பட்ட வீராதி வீரன்னு. நீ எருமை சின்ன பிள்ளை இருக்கையில எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கும் பாரு. மாடனே, பிள்ளை கிளப்பிட்டியா? ரெடியா? ரெடிக்கா. பாப்பா, உனக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டா இருக்கா? எங்கேயும் குத்தல, நீட்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்கா ஆண்டி. சேலையில என் மருமக அம்புட்டு அம்சமா இருக்காளே. கடவுள் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கல, இல்லைன்னா பிடிச்சி கட்டி வச்சிருவேன். போதும் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேலையே, எங்கிட்டு இருந்து வருது தெரியல பிரச்சனை. இதுல ஆம்பளை பிள்ளை வேறையா? அட சும்மா வாத்தா. அடியில இன்னுமா சேலை கட்டுறியே, என்னடி செய்ய உள்ள? என்னடா இன்னும் இந்த குரல் வரலையே நினைச்சேன். இந்த வந்துருச்சுல்ல. புடவை கட்ட இம்புட்டு நேரமா? ஆத்தா பொண்ணெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. புடவை கட்ட வேணாமா? சுத்திக்கிட்ட வர முடியும். ஐத்தே, சேலை நல்லா இருக்கான்னு பாருங்க.
இதுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, இதுட்டு போய் சேலை நல்லா இருக்கான்னு கேட்குற? அட 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 சுப்பிரமணி மருமக சேலைக்கு சும்மா அசத்தி புட்டானே அசத்தி. பட்டுன்னா பட்டு பனாரசு பட்டா இருக்கும் போல் இருக்கே. நல்லா இருக்காயிட்டே, பல வளடு மின்றா பங்கஜம் மெத்தியே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அழகு ராணி தேவதையா இருக்கடி ரசத்தி. வாங்க வாங்க மேடைக்கு போவோம். எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னு மாமா எனக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க அத்தா. உன்னை பார்த்த பூவெல்லாம் கையெழுத்து கேட்டு நிற்கும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் லைலா மக நல்ல பொறுப்பான குட்டி. மாமந்தே வேணும் மாமியாதே வேணும்னு உறுதியா நின்று விட்டாலே தங்க குணம். உன் வாழ்க்கை நல்லா இருக்க முடியாதா? வா வா போய் சடங்கு சுத்துவோம் நல்ல நேரத்துல. அப்பப்பப்பப்பப்பா இவளுக்கு அடிக்கிற கூத்த என்னால கண்ணோட பார்க்க முடியல. எனக்கும் ஆத்திரமா தாமா வருது. என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து இவளுக வச்சுக்கிட்டு என்னென்ன நாடகம் நடத்துறாளுங்க. ஏதோ பல லட்சம் ரூபாய்க்கு பட்டு எடுத்து கட்டினவங்க மாதிரி அதை அங்கிட்டு ஒரு ஆள் இழுக்கிறதும் இங்கிட்டு ஒரு ஆள் மடக்கிறதும். அடடடடடடடா. இதுல உன் மக இருக்காளே, உன் மக இது எனக்கு பிடிச்ச கலரு. எங்க மாமா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாடி, ரொம்ப முக்கியமா. அவதாமா எனக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு போயிட்டா. அவ அங்க இருக்கும் போதே எனக்கு மாமாவை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு நிம்மி அக்காவை பார்க்கணும் போல இருக்குன்னு அது இதுன்னு குடைச்சு கொடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு. ஆனா நீதான் அவ சின்ன பிள்ளை நொல்ல பிள்ளை, அதெல்லாம் அப்படிதான் கேட்கும். நம்ம தான் பக்குவமா சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு. எங்க சொன்னதெல்லாம் அது கேட்டுச்சா? குட்டி பிசாசு இப்படி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திருச்சு. இப்ப கொஞ்சம் மாதவனும் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பதில சொல்லணுமோ எல்லாத்தையும் நீனே சொல்லிக்க. நான் போறேன். என்னம்மா நீ பாட்டுக்கு போறேங்கிற? அப்ப அவங்க 2 பேர் வந்து யார் என்ன பதில் சொல்றது? உன் வீட்டு விசேஷம் தானே, நீ பதில சொல்லு. அந்த புள்ள எனக்காக எம்புட்டோ செஞ்சிருக்கா. அவ அசிங்கப்பட்டு நிக்கிறதெல்லாம் என்னால கண்ணோட பார்க்க முடியாது முடி. நான் போறேன், நீ என்னமா பண்ணிக்க. அம்மா இதெல்லாம் நல்லா இல்லம்மா. நீதாம்மா பெரிய மனுஷியா, இங்க நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லணும். இல்லைன்னா அவங்க 2 பேரும் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? இங்கனக்குள்ள உன் கூட சோடி சேர்ந்து நின்றுன்னா ஆத்தாளு மகளும் சேர்ந்துக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களான்னு மேற்கொண்டு கேட்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? அவ இல்லாத இடத்துல நானும் இல்லைன்னா அங்கிட்ட ஏதாவது ஒன்ன சொல்லிக்கிட்டு சமாளிச்சு போடுவேன். என்னால எங்கனக்குள்ள இருந்து இந்த விசேஷத்தை கண்கூட பார்க்க முடியாது. நான் போறேன். அம்மா அம்போன்னு விட்டுட்டு போறதெல்லாம் நல்லா இல்லம்மா. அதுக்காக அவன் பொண்டாட்டி அடிக்கிற கூத்தெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து ரசிக்க சொல்றிய? போடி போக்கத்தவளே. எம்மா எம்மா தாய் கிழவி வந்துட்டு நகையை போடாம போயிருச்சு. அப்ப அது எடுத்து வச்சிருக்கிற நகையை கொடுக்குமா கொடுக்காதா? கடவுளே ஏண்டா எனக்கு கை கெட்டாது வாய் கெட்டாம பவுனு விக்கிற விலைக்கு கொஞ்சாகி 2 பவுன் போடுறேன்னா, அந்த மாதவனும் ஈரிசு காட்ட மாட்டாம அவனும் 2 பவுனும் போடுறேன்னா. ஆனா 2 பவுனு 4 பவுனு இன்னைக்கு விலைக்கு 5 லட்சத்துக்கு மேல போகுது. எதையுமே அனுபவிக்க முடியாம இப்படி பண்ணிட்டானே. வேணுக்குன்னு தான் பண்ணிருப்பான். வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்து என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டானே. ஒன்னும் கையில இல்ல, டைம் வேற ஆயிடுச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த பாவாடை கூட வந்ததுக்கு ஒரு மாற்று வண்டி கூட போயிருக்கலாம். என் ஆட்டோ ரொம்ப கேவலமா பேசாதக்கா. எவ்வளவு வேகத்துல கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமில. இடையில சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸா? டேய் பேசாம போடா. என்னனே நீ எப்படி கோவப்பட்டா எப்படி? அப்புறம் அக்காவுக்கு எடுத்து சொல்றது யாரு? பாவாடா தயவு செஞ்சு உங்க திருவாயை துறக்காம பேசாம போயிடுங்க. நான் ஆல்ரெடி 1008 டென்ஷன்ல இருக்கேன். அங்க பாவம் லைலா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சரிக்கா இந்த போயிடலாம்க்கா. 2 நிமிஷம்க்கா. 2 நிமிஷம்னு சொல்லி 2 மணி நேரமா இதே ஆட்டோல வச்சு உருட்டிட்டு இருக்க. இன்னும் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ந்து பாடல. அட இந்தாட வந்தாச்சு இல்லக்கா. விடுக்கா. என்ன போன் போக மாட்டேங்குது. இப்ப யாரு கூட போன் பண்ணிட்டு இருக்க? வண்டி ஓட்டு. என்ன ஒரு முக்கியமான சவாரினே. உங்களுக்கு அப்புறம் அடுத்த அந்த சவாரியத்தை ஏத்தனே. அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப இது நேரமா பாவாட வண்டியை பார்த்து ஓட்டுங்க. எக்கோ வண்டி அதே ஸ்பீட்ல அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நான் போன் பேசுறதுனால என்ன குறைச்சா ஓடிக்கிட்டு இருக்கேன். அது வாட்டுக்கு போறது கேட்க டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேன். ஹலோ மச்சி கேக்குதா? ஹலோ பாவட கேக்குதுடா, சொல்லு எங்க இருக்கிய? சவாரி வந்திருக்கேன்னு சொன்னலடா. அவங்கள ஏத்திட்டு வீட்டுக்கிட்ட போறேன். ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கேன்டா. ஏரியாக்குள்ளே வந்துட்டியா? ஓகேடா பாவட. ஆமா மச்சி. அடுத்து உன்னைய எப்ப பிக்கப் பண்ணிக்கிறது கொஞ்சம் டீடைல் சொல்றியா? ஏன்னா கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு அடுத்து உன்னை பிக்கப் பண்ணணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். உடனே இறக்கி விட்டுட்டு வந்துடட்டா? இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இறக்கி விட்டுருவேன். உனக்கு ஓகே தானே? 2 நிமிஷம் ஓகேவா? 2 நிமிஷத்துல இறக்கி விட்டாலும் சரி, 2 செகண்ட்ல இறக்கி விட்டாலும் சரி, இங்க ஒரு பிரச்சனையே இல்லடா. நாங்க மண்டபத்துக்குள்ள வந்துட்டு பொண்ணுக்கு தண்ணியே ஊத்திட்டோம். அடுத்து இந்த சடங்கு சுத்துறதுக்கு மேடையில ஏறி எல்லாரும் நிக்கிறாங்க. இன்னி அதுக்கு 2 வந்தாலும் ஒன்னும் கிழிக்க முடியாது. நீ கொண்டுட்டு வந்து இறக்கி விடு, அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பாத்துக்குருவான். ஓகே மச்சி. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா அப்ப ஒரு பிரச்சனை இல்ல. அப்ப நான் போனை வைக்கிறேன்.
சரிடா பாவாடை, ரொம்ப தேங்க்ஸ்டா. அங்கிட்டு இங்கிட்டு நீ கூட்டிக்கிட்டு தெரிஞ்சதுனால தான் இங்கே ஏதோ ஓரளவுக்காவது ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஓகே நீ பார்த்து வா. யார்கிட்ட ரொம்ப நேரமா போன் பேசிக்கிட்டு இருக்க? அது முக்கியமான ஒரு பாய் ஃப்ரெண்டாத்தா. என்ன பாய் ஃப்ரெண்டா? ஐயோ ஆத்தா, பாய் ஃப்ரெண்டுன்னா பாய் ஃப்ரெண்ட் இல்ல, பாய் வீட்ல ஒரு புள்ள எனக்கு ஃப்ரெண்டா இருக்கு. அந்த புள்ள தான் போன் பேசிட்டு இருந்துச்சு. நாளைக்கு மொகரம் பண்டிகை வருது, வீட்ல வந்து பிரியாணி கொடுக்கவா இல்ல நீ வந்து வீட்ல பிரியாணி வாங்கிக்கிறியான்னு கேட்டுச்சு. நானே வர்றேன்டின்னு சொல்லியிருக்கேன். யாருடி அந்த நூர்சகானா? இல்ல, ஷாஜகான். நல்ல பிரியாணியா வாயை பொழந்துக்கிட்டு வருவியலே. தீபாவளி பொங்கலுக்கு அவளுக்கு ஏதாவது கட்டி கொடுனா கொடுக்குறியா? ஆமா, நம்ம கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு நீட்டிக்கிட்டு போற. இப்ப மட்டும் ஆணு வாயை பொழந்துக்கிட்டு வர. நெடுவாளி, போதையில ஆத்தா வீட்டுல ஒரு குண்டா வாங்கிட்டு போத்த. எனக்கும் பிரியாணினா நல்லா பிடிக்கும். அது சரி, இன்னைக்கு சடங்குக்கார வீட்டுல மட்டன் குழம்பு, நாளைக்கு மட்டன் பிரியாணி, அடுத்த நாள் உனக்கு பாடதான் கட்டணும். பரவாயில்லையா? பெரிய மனுஷிட்ட என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? போடி விற்கத்தவள. என் பேத்தி சும்மா விளையாடுவ. நெடுவாளி, நாளைக்கு அயத்தராம குண்டா வாங்கிட்டு போ. அட குண்டா என்ன ஆத்தா, குண்டான்லாம் யாருக்கு பார்த்தேன்? நல்ல பெரிய அண்டாவா எடுத்து வை, அப்பத்தான் அப்படியே கொட்டி கவுத்தி கூட்டிட்டு வந்துடலாம். யாரம் டீ? யார நல்ல வாயை கொண்டுகிட்டு வக்கனையா வருவிய? ஆத்தா, சும்மாவே சுகரும் பிரஷரும் கூடி போய் கிடக்கு, கொலஸ்ட்ரால் கொழுந்து விட்டு எரியுது. இதுக்கு இடையில உனக்கு பிரியாணி கேக்குதாக்கும். பிரியாணி பேசாம போய் சேர்ந்துடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஒழுங்கா இருந்துக்க. அடி போடி, உங்காம திங்காம போறதுக்கு எல்லாத்தையும் நல்லத பிள்ளதை திண்டுட்டு போவான். அப்புறம் அதை திங்கல இதை திங்கலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு போய் சேர்றதுக்கு நல்லத பிள்ளதை நாளை வாங்கி திண்டுட்டு போய் செத்துட்டோம்னா மனசார திருப்தியா போய் விழுந்து விழுத்துடலாம்ல. யாரு நம்மள என்ன கேட்க போற? திருத்த முடியாதுடி, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. திருந்துறதெல்லாம் இருக்கட்டும், பிரியாணிய மறந்துடாத. வந்து வாங்கிட்டு போயிரு. வாரேன் வந்து நல்லா வண்டி எடுத்துட்டு வந்து வயிற்றுலேயே விட்டு ஏத்துறேன். திண்டதெல்லாம் கழுத வெளியில வரட்டும். இன்னைக்கே இங்க பொழுதோட உட்காந்து திம்பாளுங்க, இதுல நாளைக்கு வேற பிளான் பண்ணிட்டாளுங்களே. அன்னைக்கிலேயே ஐட்டே என்ன மக்கா, நல்ல நேரத்துல சடங்க சுத்தி விடுங்க. நேரம் ஆயிடுச்சா என்ன? ஆகட்டும் தே, இந்த எல்லாம் எடுத்து ரெடியா இருக்கு. ஆமாத்த, எல்லாம் முன்னாடி நின்று செய்யணும்னு வந்துட்டு அப்புறம் ஒதுங்கி நின்றா என்ன அர்த்தம்? தாய்மாமனை கூப்பிட்டு மாலையை போட சொல்லுங்க. அதானே, மருமகளுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யணும்ட்டு மாமா என்ன போய் ஓரமா உட்காந்துருக்காரு. மச்சான், அதானே சொல்லும் போல அங்கே உட்காந்துருக்கீல என்ன விருந்தாளி மாதிரி? வாங்க மேடைக்கு வாங்க. வாங்க மாமா. வாயா சுப்பிரமணி, வந்து உன் மருமகளுக்கு பொட்டு எடுத்து வச்சு மாலை எடுத்து போடு மாமே. மாமா, அத்த சேலை பிடிச்சிருக்காத்த? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எனக்கு பிடிச்ச கலரே வாங்கியிருக்கீங்க. அச்சா, ரவ்வோட ரவ்வா பார்த்து போய் வாங்கின சேலை மருமகளுக்கு பிடிக்காம இருக்குமா? அதெல்லாம் அவளுக்கு எடுப்பா நல்லா இருக்கு. மனசா, அந்த சந்தன குங்குமத்தை எடு, வச்சு விடட்டேன். அந்த வாரக்கா. அன்னைக்கு புடவை நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு மாமா. நான் கூட அவ கலருக்கு எடுக்குமோ என்னமோ நினைச்சேன். நல்ல லட்சணமா இருக்கு. மச்சான் இந்தாங்க, மருமகளுக்கு பொட்டு வச்சு விடுங்க. கண்டா மக்கா, இந்தாங்க மாமா, பிள்ளைக்கு பொட்டு வச்சு விட்டு மாலை எடுத்து போடுங்க. சரி அன்னைக்கிளி. அத்தா நிவி மாமா, என்னைக்கு இன்னாருட்டு புள்ள ஒழுக்கமான புள்ளைன்னு ஒழுக்கஞ்சலுக்கமா பேர் வாங்கணும். சரியாத்தா? சரிங்க மாமா. என் மருமகளை சேலையில பார்க்க அப்படியே எங்க அப்பத்தால பார்த்தது மாதிரி இருக்கு. என்னைக்கு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும் தா. இந்தாங்க மாமா, பிள்ளைக்கு இந்த மாலையை போடுங்க. பாத்தீங்களே, அக்கா கடந்து கத்திக்கிட்டே வந்தாங்க. சொன்னது மாதிரியே கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து இறக்கிட்டேன். பாத்தீங்களா? சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதடா. நேரம் ஆயிடுச்சு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கோ தள்ளுங்கிட்டு. இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. மாமாதவன், சீக்கிரம் போலாம். எனக்கு காசை கொடுத்துட்டு போனேன். என்ன காசுடா? சவாரி காசை கொடுத்துட்டு போனேன். ஐயோ பாவட, கையில காசு இல்ல, போன் பே தான் பண்ண முடியும். அதான் போன் இல்லையே, நான் அப்புறமே உனக்கு ஜிபே பண்றேன். என்னனே, ஆட்டோக்காரன் அவசரத்துக்கு சவாரி வந்தா ஏதோ 5-10 கூட கொடுப்பேன்னு பார்த்தா அப்புறம் கொடுக்குறேன் இப்பறம் கொடுக்குறேன்ற. என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போனோம்னே, காசு கொடுங்க. பாவாட, நாங்க என்ன உள்ளூர் தானே, ஏதோ வெளியூர்காரவங்க கிட்ட நிக்க வச்சு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்புறமே வாங்கிக்கலாம், விடுங்க. ஏக்கோ என்னக்கா, பொம்பளையா இருந்து ஒண்ணுக்கு 2 கல்யாணம் முடிச்சிட்டு நீங்களே இப்படி பேசலாமா? புருஷன் பூ வாங்கிட்டு வருவோம்னு என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்ப. அதுக்கான வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? ஓ மை காட். ஏய், அதுக்காக அக்கா கிட்ட என்னடா பேசுற? ஏனே, அக்கா 2 கல்யாணம் பண்ணிருக்காங்களே, அதுக்காக சொன்னேன். அக்கா வீட்டுக்காரர் இதே மாதிரி பூ வாங்கிட்டு வரலன்னா அக்கா டென்ஷன் ஆவாங்கல்ல. என் பொண்டாட்டி அப்ப டென்ஷன் ஆக மாட்டாளா? கையில காசு இல்லனே, கொடுத்துட்டு போனேன். பாவாட, கையில காசு இல்லடா. சரி வேணா மண்டபத்துக்கு உள்ள வா, நான் அங்க இருந்து என் போன்ல ஜிபே பண்றேன். இந்த ஜிபே போன் பே வந்துச்சு. ஆட்டோக்காரங்க படலாம் திண்டாட்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் போன்ல சார்ஜ் இல்ல, இல்லனா டவர் இல்ல. அங்க வா இங்க வானா அதுக்கே பெட்ரோலை போட்டு இழுத்தடிக்க வேண்டியதா இருக்கு. டேய், இந்த இருக்கிற மகால்குள்ள தானடா வர சொல்றேன். வாடா, அப்படியே கறியும் சோறும் தின்னுட்டு போலாம்.
மாதவன் டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. சரி வாங்க வாங்க. என் பொண்டாட்டியும் பூ வாங்கி கொடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். சரி இப்ப நான் மட்டும் வந்துட்டு போறேன், அப்புறமே அவளை கூட்டிட்டு வரேன். முதல்ல காசை கொடுங்க. வந்து தொலை. சீக்கிரம் வா மாதவா. அப்பாடி, ஒரு வழியா அங்கிட்டு அலப்பி இங்கிட்டு அலப்பி டைமுக்கு கொண்டுட்டு வந்து விடாம லேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல அக்காங்க பாத்துக்கோங்க. என்னே காசுனே, என்னே என்ன நிக்காம போறாங்க? கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? என்னே அட தங்கச்சி லைலாவுக்கு இருந்தாலும் இம்புட்டு பாசம் இருக்கக்கூடாது. நம்ம வர்றோம்னு தெரிஞ்சிருந்து மேல தாளத்துக்கும் குலவ சத்தத்துக்கும் அசராம பண்ணிக்கிட்டு இருக்கே. வாவ், லைலாலாம் லைலா தான். எப்போ வருவோன்னு பாவம் காத்துக்கிட்டு இருந்தா போல இருக்கு. அதான் நம்மள வரவேற்கிறதுக்காக மேலதாளம் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க போனா தானே தெரியும் மேலதாளம் அவங்களுக்கா இல்ல உங்களுக்கான்னு. இந்த வந்துட்டமா தங்கச்சி, அண்ணன் வந்துகிட்டே இருக்கமா. ஓ மை காட் லைலா, மை ஸ்வீட் ஹார்ட். அட்டேங்கப்பா என்ன ஆர்ப்பாட்டம் இங்கே அலம்பலா இருக்கு. அது சரி அங்க அண்ணன் விசேஷத்தையே முடிச்சிருக்குமே. வெறும்பையில இவங்க போய் என்ன செய்ய போறாங்க? ஏக்கோ காசு கொடுத்துட்டு போங்க. ஆமா, ஊர் மக்களுக்கு இன்னாருன்னு சொல்லி போடுங்க. என் தங்கச்சி மகளுக்கு தாய்மாமன் சீரு, 5 அவன் தங்கச்சங்கிலி. கண்கட்டி கருப்பாயி தாழியத்து மருதாயி பேச்சியம்மா சடங்காயி குஞ்சுக்குள்ள போனாளே கொலுசு. என்ன 5 பவுன்ல தங்க சங்கிலியா? பரவாயில்லையே, ஒண்ணுமில்லாத வெறும் பையனு ஊரோட சேர்ந்து ஒதுக்கி வச்சுட்டு விசேஷம் நடத்தினால தான் யாருங்கிறத காட்டி விட்டானே சுப்பிரமணி. ஆமா, வெறும் பையனு தானே ஆத்தாள் மகளை விலக்கி வச்சாளுக. இன்னைக்கு அந்த வெறும் பைய சகைய நிறைச்சு விட்டான்ல. சீரெண்ண சீராட்டெண்ண மாலை என்ன மறுவாதை என்ன பட்டெண்ண பகட்டெண்ண 5 வகையின் தங்கச்சங்கிலி என்னென்ன அடடடடடடா. இதை காட்டி ஒரு தாய்மாமன் சீரு வேணுமா என்ன? இந்த பிச்சைக்கார பையன் 5 பவுன் தங்கச்சீல் போட்டிருக்கானா? அது ஒருவேளை கவரிங்கா இருக்குமோ? எப்படி இவனுக்கு 5 பவுன் போட முடிஞ்சது? இவன் எப்படி 5 பவுன் போட்டான்? பரவாயில்ல சுப்பிரமணி, அன்றாடம் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றவனா இருந்தாலும் உரிமையை விட்டு கொடுக்காம செய்ய வேண்டிய இடத்துல நிறக்க செஞ்சுப்புறானே. அதனால தானே அவன் பேரும் புகழும் அவங்க அப்பாரு மாதிரி அப்படியே இருக்கு. அப்புறம் என்ன, அந்த வாரிசு குணம் இருக்கத்தானே செய்யும். அவ ஆத்தாதே ஒரு ஈத்தரச்சிருக்கி, புள்ள பவுனாட்டம் அவங்க அப்பா குணம் அப்படி மாறாம இருக்கானே. ஆத்தா வாங்க, பெரியவங்களா வந்து பிள்ளைக்கு பொட்டு எடுத்து வைங்க. நீங்க வைங்கத்த, வாங்கத்தா வாங்க. வந்து பிள்ளைக்கு பொட்டு எடுத்து வச்சு கடைசியில புட்டுமாவை சுத்தி ஆரத்தி எடுங்க. சரி வாடி போவோம். சடங்கு ஃபங்க்ஷன் சிம்பிளா முடிஞ்சாலும் சிறப்பா முடிஞ்சிருச்சு. இனி பொட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட போக வேண்டியது தானே. வாடி சோறு விடாமலா போறாங்க, வா சாப்பிடுவா. எது எப்படியோ எவன் சடங்கு சுத்தினாலும் சரி, ஆனா நமக்கு அவங்க கொண்டுட்டு வர்ற 4 இவன் போட்டு 5ன்னு மொத்தம் 9 பவுன் தெரியும். தாய்க்கிழவி என்ன வச்சிருக்குன்னு தெரியல, அதை வேற போய் பார்க்கணுமே. எந்த பக்கமும் நம்மளுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அடிச்ச வரைக்கும் ஓகே தான். இவன் போட்டது முதல்ல தங்கமா பித்தளையான்னு செக் பண்ணணுமே. லைலா மாதவண்ணே கொஞ்சம் என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் சத்தியமா இங்க நடக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி. என்ன லைலா, மேலதாளத்தோட மரியாதை பண்றதுக்கு எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு நாங்க சந்தோஷமா உள்ள வந்தா இங்க யாரோ சடங்கு நடத்தி என்னென்னமோ கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி மண்டபத்துக்குள்ள வந்தாங்க? என்ன நடக்குதுங்க? அங்கிட்டு எங்களை அனுப்புறது மாதிரி அனுப்பிட்டு இங்கிட்டு உங்க அண்ணனையும் அண்ணன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து சடங்கு நடத்துறியா? ஐயோ குஞ்சாயி, என்னடி மாதவனை என்னென்னமோ பேசுறாரு. சத்தியமா இங்க நடக்கிறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி. நான் தான் அவங்க கிட்ட போய் சொல்லவே இல்லையே. அலையா விழுந்தாலையா அவளுகளையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னையவே அந்த பக்கம் விடாம என் பிள்ளைக்கு சடங்கு நடத்திக்கிட்டு இருக்காளுங்க. எனக்கே அசிங்கமா இருக்குடி. போதும் நிறுத்தலையா குஞ்சாயி. அவன்லாம் ஒரு ஆளா? அவன்லாம் எனக்கு அண்ணனா? அவன் எனக்கு கூட பிறந்தவனான்னு கண்டமேனிக்கு டைலாக் பேசிட்டு இன்னைக்கு முன்னாடி விட்டு பின்னாடி கூட்டி கொண்டு வந்து மடையில விட்டுருக்க. அப்ப இதெல்லாம் உன்னோட பிளானா? எங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணிருக்கியா? ஐயோ அண்ணே, நான் இப்பவும் சத்தியமா சொல்றேன், அவனும் அவன் பொண்டாட்டியும் இங்க வந்து நிக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. செருப்பால் அடிச்சு விரட்டாத குறைய என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டேன். கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுங்களுக்குள்ள வெக்கமே இல்லாம வந்து நின்று என் பிள்ளைக்கு தலைக்கு ஊத்தி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால ஒன்னும் செய்ய முடியலனே. நீங்க இல்லாம நான் என்ன பேச முடியும்? ஏன் இல்ல வாயில என்ன கொலக்கட்டை வச்சிருந்தியா? உனக்கு என்ன பேச தெரியாதா? அவங்கள அடிச்சு துரத்திச்சு நாங்க வர நீ வெயிட் பண்ணி இருக்கணுமா இல்லையா? வெயிட் பண்ணாம இருப்பனாடி, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஃபோன் அடிச்சா ஃபோனு சுவிட்ச் ஆஃப், அண்ணனோட ஃபோன் அடிச்சா அது ஜில்லுக்கிட்ட இருக்கு. நான் என்ன தாண்டி பண்றது? எங்க அம்மாவும் என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலடி. அவன் நான் தான் செஞ்சே தீருவேன்னு என் புள்ளைய வச்சு என்னென்னமோ பண்ணி என்னை ஏமாத்திட்டாண்டி. போது நேரத்துல இல்ல, இதுக்கு மேலே இங்கனுக்குள்ள நிக்கிறது எங்களுக்கு தான் அசிங்கம்.
பரவாயில்லையக்கா, நம்ம நினைச்சதை விட சூடு பிடிக்குது. இதோட இவளுக்கு 2 பேரும் பிரிஞ்சிருவாளுகளா என்ன? நல்ல ரோசக்காரியா இருந்தா இம்புடு தூரம் என்னை கூட்டி வச்சு அசிங்கப்படுத்திட்டேன்னு விட்டுட்டு ஓடிடுவா. ஆனா இவ எப்பேற்பட்ட ரகம்னே தெரியலையே. அன்னைக்கிளி சத்தம் கட்டாம பேசாம இருங்க மாமா. நமக்கு அங்கே நடக்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம வந்த வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம போய்கிட்டே இருக்கணும், சரிதானே? இல்லடி, இங்க பாருங்க, புள்ள சின்ன பிள்ளை சிரிச்ச முகத்தோட நிக்கிறா. அவளுக்காக வந்தோம், நல்லதை புறம் செஞ்சோம். அதே மாதிரி வந்த வழியை பார்த்துக்கிட்டு விறுவிறுன்னு போய்கிட்டே இருப்போம். அவளுக்கு கழுத்துல இருக்கிற சங்கிலியை கலட்டி வீசினாலும் சரி, இல்லை என்னமும் பண்ணினாலும் சரி, அதை நம்ம எதையும் கண்டுக்கிற கூடாது, சரிதானே? சரிதான் விடு. எப்போதும் நம்ம கத்திக்கிட்டு கிடப்போம், அவளுக்கு வேடிக்கை வைப்பாளுகள்ல. இன்னைக்கு அவளுகளுக்குள்ள கத்தட்டும், நம்ம நின்று வேடிக்கை வைப்போம். பாருங்க மாமா. மாதவன், இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது. வா போலாம். ஆமாக்கா, இங்க நிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு? வாங்க போவோம். ஜெய் மாதவன், தயவு செஞ்சு என்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க 2 பேரையும் முன்னாடி நின்று பெருமைப்படுத்தணும்னு தான் நான் இம்புட்டு செஞ்சேன். உங்களுக்கு ஒரு அசிங்கம் வர்றதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். நீங்க கொண்டுட்டு வந்த நகை எடுத்து போட்டு, நீங்க வாங்கிட்டு வந்த மாலை எடுத்து போட்டு, நீங்களே அவளுக்கு எல்லா சடங்கையும் செஞ்சு விடுங்க. என் பிள்ளைக்கு முன்னாடி நடந்தது ஒரு தீட்டு மாதிரி நினைச்சுக்கிறேன், அது கழிஞ்சிட்டு போகட்டும். நீங்க செய்யறத நான் முறைப்படி ஏத்துக்கிற போறேன். மறுபடியும் அவளுக்கு போய் நீங்க எதுக்காக பண்ணணும்? அவ எதுக்காக பண்ணணும்னு கேட்டேன். ஜில்லு, ஜிலி பேபி, அண்ணன்காரன் வந்து 5 பவன் தங்கச்சங்கிலின்னு சொன்னோன்னே உச்சி குளிந்து போய் நின்னா அந்த லைலா. எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். பேசாம வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஜில்லு, ஏன் இப்படி எல்லாம் அபாண்டமா பழி போடுறிய? அவன் போட்ட நகை தங்கமோ பித்தளையும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் ஒரு ஆளுன்னு அவன் போட்ட நகையை நான் பெருசா நினைப்பனா? நீங்க நகையே போடலைனாலும் நீங்க வந்து சபையில நிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். ஏன் இப்படி எல்லாம் பேசி அண்ணனை கூப்பிடுறிய? இல்ல, ஜில்லு சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு மேல நம்ம இங்க நிக்கிறது நம்மளுக்கு மரியாதை கிடையாது. அவன் செஞ்ச சடங்கு, அவன் வச்ச பொட்ட நம்ம அழிச்சிட்டு திரும்ப வைக்கிறதா? அது நம்மளுக்கு அசிங்கம். குஞ்சாயி, அது ஏண்டி நமக்கு அசிங்கம்னு நினைக்கிற? அவனுக்கு அசிங்கம்னு நினை. அவன் வச்ச பொட்டை நான் ஏத்துக்கிறாம இருந்ததும், அவன் போட்ட மாலையை நான் என் பிள்ளைக்கு ஏத்துக்கிறாம விட்டதும் அவனுக்கு தாண்டி அசிங்கம். அவன் பேசாம அவ தலையில இன்னொரு குடம் தண்ணியை தூக்கி ஊத்திட்டு கூட மறுபடியும் நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். வாடி வந்து எல்லாத்தையும் பண்ணு. மறுபடி பண்ணுன்னு இவ கொண்டுட்டு வந்த 2 பவுன் நகையவும் பிடுங்கிட்டு விடாம விட மாட்டா போருக்கு. இந்த நகையை எப்படியும் செய்ய விடக்கூடாது. எப்படியாவது நம்ம கிளம்பிடணும். குஞ்சாயி, உனக்கே தெரியும்ல, அவனை நான் பெருசா நினைப்பனா? இங்க என்ன நடந்திருக்கும்னு உன்னால புரிஞ்சுக்க முடியலையாடி? நான் உன் ஃப்ரெண்டடி. இப்ப என்னக்கா பண்றது? அவ தண்ணி ஊற்றி புடவை கட்டி சடங்கே சுத்தி மாலை போட்டு மரியாதை பண்ணி எப்படி நிக்கிறாங்க பாத்தியா? இதுக்கு மேலையும் கூட்டிட்டு போய் நம்ம திரும்ப பண்ணணும்னா அதை விட ஒரு அசிங்கம் நமக்கு வேற எதுவும் கிடையாது. வா கிளம்பலாம். குஞ்சாயி சொல்றது கரெக்ட் ஜெல்லி பேபி. நீங்க நிக்க வேண்டிய இடத்துல அந்த ஆளு வந்து நின்று என்னென்னவோ பண்ணிட்டு சிரிக்கிறதும் கணிக்கிறதும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்தது தெரியுமா? இதுக்கு மேலேயும் நம்ம இங்களுக்குள்ள நிக்க கூடாது ஜெல்லி பேபி. வாங்க முதல்ல இந்த மகால் விட்டு கிளம்பலாம். சரி ஜில்லு, இதுக்கு மேல இங்க நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. வா போலாம். எனக்கும் இங்க நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நானும் வரேன். அமுகு டுமுகு அமால் டுமால்.